ஹாய், இந்த மாதிரி உங்களுக்கு கத்திரி செடி வளர்க்கணுன்னா இந்த உரம் மட்டும் கொடுங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு பூச்சி கூட இருக்காது. இதில் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். ஒரு இலையில கூட ஒரு இது கூட இருக்காது, ஒரு பூச்சி கூட, ஒரு எறும்பும் இருக்காது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கும். காயுமே எவ்வளோ இருக்குது பாருங்கள். மொத்தம் 8 9 காய்கிட்ட இருந்துச்சு. மண்ணுமே இந்த மாதிரி ரொம்ப உதிரியாக இருக்கணும், கட்டியாக இல்லாமல். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடிக்கடி கிளறி உரம் மட்டும் போட்டு விட்டால் போதும், நல்லா வளர்ந்துடும். பூச்சி வந்துச்சுன்னா மோர் மட்டும் தெளித்து விட்டால் அது போயிடுது. ஆனால் மோஸ்ட்லி அது எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த உரம் தான், இது போட்டு விட்டால் போதும், நல்லா வளரும். எந்த ஒரு பூச்சியுமே வராது இதுக்கு. இது நர்சரியில் தான் வாங்கினேன் நான். இங்கே நார்மல் நர்சரியிலே வாங்கினேன். டிஏபி இருக்கும்ல, ஆனால் இது டிஏபி கிடையாது. அந்த மாதிரி ஒரு உரம் தான் இது. டிஏபி ஒரு வேளை நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். அது இலையெல்லாம் ஒரு மாதிரி எல்லோவாக வந்து செடி வாட ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. அந்தளவு ஆனோடனே அது ரோஸுக்கு மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்ற காய் செடிக்கெலாம் அதை நான் யூஸ் பண்ணுறத விட்டுட்டேன். இதில் வெறும் கோகோ பிட் தான் அதிகமாக இருக்குது மண்ணை விட. ஆனால் அதுலேயும் எந்தளவு வளர்ந்துருக்கு பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.